கறி 1 லிட்டர் எண்ணெயா 4 கிலோக்கா அதிகம் எவ்வளோப்பா சிறப்பு பட்டை பச்சை மிளகா அப்புறம் தக்காளி கொட்டிக்கணும். ஸோ அதனால் தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ நம்ம இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்காக தேவையான மிளகாத்தூள் போட்டு ஸோ தேவையான மிளகாத்தூள் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு மல்லித்தூள் கிடையாது, சும்மா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் வாசனைக்காக. ஸ்பூன் சிக்கன் மசாலா போதும். இப்போ நம்ம கறி போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிவிடணும், ஏன்னா கறி குழஞ்சிரும். பிச்சு பிச்சு கூட அப்படியே இருக்குது. இப்போது 4 கிலோ அரிசிக்கு நம்ம வந்து 4 கிலோ கறி போட்டால் கறி தனியாக சாப்பாடு தனியாக தெரியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் கறி தனியாக சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஸோ அடிப்பிடிக்கிறதுக்கோ நம்ம லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். கறி கலையாத அளவுக்கு நம்ம இப்போ கலக்கி விட்டுக்கலாம். கறிக்கு வலிக்காத அளவுக்கு கலைவோம். 5 கிலோ கறி போட்டு சரிங்களா? ஸோ நம்ம வந்து எல்லாம் இப்போ நல்லா கலரி விடணும். போட்டுறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா சிக்கன்றதுனால சும்மா லைட்டு ஹீட் பாயில் பண்ணாவே போதும் நம்மளுக்கு. இப்போ லைட்டாக வந்து இது புதினா தலையை கொஞ்சம் தூவி இந்த ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் எசன்ஸ் இறங்கிறதுக்காக போட்டுருக்கோம். நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம தயிர் எதுக்கு ஊற்றுறோம்னா டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரதுக்காகவும் நம்ம தயிர் ஊற்றுறோம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் கறி வேகிறதுக்காக. அவ்வளோதான், உப்பு போட்டு தண்ணி லெமன் சிம் பண்ணிருப்பேன். வெந்துற போகுது அரிசியை. அரிசியை வெந்து வர்றது அதுக்கப்புறம் சிம்பிள் போடும். இது அடி தொப்பு பிடிச்சிடும். உங்களோட வெயிட் இல்லையா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். சிறப்பாக இருந்தேண்ணா. வெந்துட்டு உள்ள அடியில் இருக்கிறதுல இது மேலே சாப்பிடலாம். அது மேலே இது பண்ணி திருப்பி போடு. சிறப்பாச்சு சிறப்பாச்சு.